கரூர்ல வந்து தவேகா நடத்திய ஒரு மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பேர் வந்து இறந்திருக்காங்க. பொதுமக்கள், அப்பாவி ஆமா. பொதுமக்கள். இந்த இன்சிடென்ட்ட வந்து ஒரு விஜய் ரசிகரா இருந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? யாரோட கவன குறைபாடா இருக்கும்? ஏன் இந்த மாரி நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட்? சார் இது நீங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகரா மட்டும் இல்ல, ம். ஒரு டிவிகேவோட ஒரு தொண்டராவும் நான் இந்த விஷயத்த நான் பார்க்குறேன். முதல்ல வந்து இந்த உயிரிழந்த எத்தனை பேருக்கும் என்னுடைய ஒரு இரங்கல நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்க எல்லாரும் மன கஷ்டத்துல தான் இருக்கிறோம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தோட நடைபெற்றிருக்குன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கடந்த 2 மீட்டிங்லயும் இந்த மாரி மிகப்பெரிய கூட்டங்கள் தான் கூடுச்சு. அப்ப இந்த அசம்பாவிதம் நடக்கல. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கூட்டத்துல மட்டும் நடந்திருக்குன்னா, செந்தில் பாலாஜி அவருடைய பலத்த அந்த இடத்துல காமிக்கணும். டிஎம்கே பலத்தை கரூரில் நான் காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த வித டவுட்டும் கிடையாது. விஸ்வநாயகபுரத்தில் தான் இடம் கொடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. அதை தாண்டி எவ்வளோ விரிவான இடங்கள் இருக்கு. பெரிய இடங்கள்ல அங்கெல்லாம் அவங்க பெர்மிஷன் கேட்டும் கொடுக்கல. ஸோ இது வாலண்டியர் நடத்தப்பட்ட ஒருத்தர் மேலே மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட நபர் மேல் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக தான் தெரியுது. இதுக்கு மக்கள் தான் வந்து பலிகடானன்றதா ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க அதாவது இப்ப ஒரு ஆட்சியில இருக்கும் போதே மக்கள் அப்படி பாடுபடுத்துறாங்க. இனி வரப்போற காலங்களிலும் அவங்களே வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையும் அழிச்சிருவாங்கன்ற மாதிரி தோணுது. இல்ல அப்படி அவங்களுக்கு என்ன பயம்னு எனக்கு ஒன்றும் புரியல. கடந்த 2 மீட்டிங்லயுமே அவருக்கு எவ்வளவு மக்கள் வந்தாங்க, எண்ணற்ற மக்கள் வந்தாங்க, வந்து அவங்களை பார்த்துட்டு போறாங்கன்றது அவருக்கு தெரியும். ஆளுங்கட்சியினர் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்டாலினுக்கோ இல்லை மற்ற மினிஸ்டர்ஸ்க்கோ நியூஸ் போகாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் நியூஸ் போயிருக்கும். ஸோ அப்போ இந்த 3ஆவது நடக்க போகிற மீட்டிங்லையும் எவ்வளோ மக்கள் கூடுவாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அங்கே இருக்கிற முன்னெச்சரிக்கையாக அவங்க இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? அந்த போலீஸ் அதிகாரிகள் தானே. ஸோ அந்த விஷயத்தையும் அவங்க அமைச்சு கொடுக்கலையே. அப்போ வேலைக்குமே தானே அவங்க விட்டுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கரூர் நடந்த முப்பெரும் விழாவுக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 1000 போலீஸ்காரங்க வந்து அங்கேயே படுத்து கடந்து பாதுகாப்புக்கு இருந்துட்டு போயிருந்துருக்காங்க. அவங்க அது மீட்டிங் நடக்கும்போது கவர்மெண்ட் அத்தனை அது போலீஸ் வந்து அவங்க இருந்துட்டு அது போறாங்க. சிஎம்மோட பாதுகாப்பு பார்ப்பாங்கல்ல சார்? சார் என்ன சார் அப்போ ம். வந்து அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து மதிக்காதா சார்? நீதிமன்றம் என்ன சார் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான அனுமதி தான் கொடுக்கணுன்ற மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே அப்போ செயல்பட்டுருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு அப்படி செயல்படலையே சார். ம். ஆளுங்கட்சிக்கு அவங்க அவங்க ஆளுங்கட்சிக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்புன்றது வேற, ம். இப்ப இருக்க மக்களுக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்புன்றது வேற. இது நான் ஒரு தனி நபரா சொல்ல சார், அங்க ம். கரூர் இருக்க மக்களே சொல்றாங்க. தேவையில்லாம மீட்டிங் ஆரம்பிக்கும் போது கரண்ட் கட் பண்றாங்க. சம்பந்தமே ஆம்புலன்ஸ்ல ஆளே இல்லாம வெறும் ஆம்புலன்ஸ் மட்டும் ஓட விடுறாங்க. 10 15 ஆம்புலன்ஸ் ஓட விடுறாங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸ் ஓட விடும் போது அதுக்கு வழிபடுறதுக்காக போலீஸ் வழி நடத்தும் போது அப்படியே திருடி வேகமா வந்ததன் காரணமாக தான் மக்கள் கல்லுமுள்ள தான் கீழே விழுந்தாங்க. இது தனிப்பட்ட நபர் மேல மட்டும் ஏன் சார் நடக்கும்? இத்தனை கட்சி கூட்டம் நடந்திருக்கு சார். ம். அப்பெல்லாம் நடக்காத விஷயம் இந்த கட்சி கூட்டம் மட்டும் ஏன் நடக்குது சார்? சார் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கட்சி கூட்டத்துக்கு காசு கொடுக்காம ஒன்றும் நடக்காது. 200 ரூபா கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், அவங்களே பஸ்ல ஆள் கூட்டு வரணும். இதெல்லாம் நடந்தா ஆட்கள் அப்ப வருவாங்க. நீங்க இது திமுக அப்படி வந்து கிடையாது. தாவேக்கா வளர்ச்சி பிடிக்காம தான் இப்படி பண்ணிட்டாங்கன்றீங்களா? கண்டிப்பா சார், ம். கண்டிப்பா வளர்ச்சி பிடிக்காமலாம் இல்ல, பயந்துட்டாங்க சார். ம். லிட்டரலா பயந்துட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் மக்கள் மாறிக்கிட்டே வரதை பாக்குறாங்க. ம். திமுக ஆல்ரெடி அவ்வளோ வந்து பெரிய கட்சி. நீங்க இளைஞர்கள்ட்டையும் அந்த கட்சி நீங்க இவ்வளோ சிம்பிளா இட போறீங்க. அவ்வளோ பெரிய கட்சி இப்படி பண்ணுவாங்களா? சார் ம். அவ்வளவு ம். பெரிய கட்சி இவ்வளவு விஷயத்த பண்ணனாலதான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சார். ம். இது வந்து நம்ம டிவிக்கு எங்க தலைவர் விஜய்க்கு மட்டும் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கேக்கு நடந்திருக்கு சார். இதே அரசியல் விஷயங்கள் ஏடிஎம்கே நடந்திருக்குது. ஏதாவது அவங்க ரத்தத்திலே ஊறி போன விஷயம் சார். அவங்க ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம், டிஎம்கே ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம் அது. ம். அவங்களுக்கு வந்து மக்கள் உயிரின்றதும் சாதாரண விஷயம் தான். அவங்க ரூல் பண்ணுன்றக்கான யார வேணாலும் எத்தனை பேராலும் கொள்ளுவாங்க சார். இந்த வாரம் 34 பேர் சார். ம். மேபி அடுத்து இனி வரப்போற காலம் எத்தனை பேரை கொல்ல போறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து அவங்க ஆட்சியில் இருக்கணும்ன்றக்காண்டி யாரை வேணாலும் பலி கொடுப்பாங்க சார். இல்ல அதுக்கு முதல்வர்லாம் தயங்காதவங்க தான் இந்த பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆட்சி. கணத்த எடுத்துட்டு உடனே வந்து பார்த்துட்டாரு. இன்னும் வரணும் 10,00,000 வச்சுட்டாரு. அப்படி சொல்லி இப்படி சார் சொல்றீங்க. இல்ல ம். சார், இது பணத்துக்கு ஈடாகாது சார். ம். அப்படி நீங்க பணத்துக்கு தான் பேசிங்க பார்த்தீங்கன்னா எங்க தலைவர் கூட 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு சார். ம். உங்க தலைவர் 10 லட்சம் வந்து கவர்மெண்ட் சார்பா எடுத்து கொடுக்க தான் பாக்கியில இருந்து கொடுக்கல. என் ஸ்பாட்ல தலைவர் அந்த இல்ல. குடும்பத்துக்கு. அங்கிருந்து போயிட்டாரு. இருக்க மாட்டேன் திருச்சி உடனே சார் சொல்லிட்டு சார் இப்ப சென்னைக்கு. ம். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு ம். நிமிஷம் இருங்க. ம். அதாவது மக்களுடைய மனநிலைமை என்னன்ற விஷயம் ஒன்று இருக்குது. ம். அந்த நேரத்துல இவங்க தப்பான பரப்புரைகள் வந்து எல்லா பக்கம் பரவிட்டு இருந்தாங்க. விஜய் தான் காரணம். மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்றது தெரியாதுல்ல சார். ம். இன்னொரு விஷயம், மேற்கொண்டு திருப்பி அந்த இடத்துல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்னா மேற்கொண்டு மக்கள் கூட்டம் வரதான் செய்யும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிற எத்தனை பேர் மக்கள் வந்திருப்பாங்க? அவர் சும்மா இடத்துல நின்னதுக்கே வரலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவர் உள்ள வந்தாருன்னா இன்னும் எவ்வளவு கூட்டம் சார் வரும்? மேலும் இன்னும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்ல. அதை பயன்படுத்திட்டு மேல அவங்க இன்னொரு 50 பேர் கூட கொள்ளுவாங்க சார் டிஎம்கே காரங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற இதுக்கு வழியில சிறப்பு இன்னொரு 50 ஆணையம் பேர் கொல்லப்பட்ட அமைச்சிருக்காங்க. மாதிரி கூட உடனே போடுவாங்க. தீர்வு காணப்படும். எல்லாமே உடனே உடனே நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க சிஎம். இத எப்படி பார்க்குறீங்க நீங்க? சார் ம். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தீர்வு என்ன தெரியுமா சார்? ம். விஜய் அரசியல் விட்டு போகணும், அதான் அவருக்கு தீர்வு. ம். மக்கள் நல்லா இருக்கணுன்றது அவருக்கு தீர்வு கிடையாது சார். எங்க எல்லா தலைவர் அமைச்சரும் வந்து உடனே அரசியல் விட்டு வந்துட்டாங்க. போகணும். எல்லாருமே அங்க தான் இருந்தாங்க. சார் பார்க்க எப்படி சார் முடிஞ்சுச்சு. எல்லா அமைச்சர்கிட்டையும் என்ன சார், எல்லா அமைச்சர்கிட்டையும் பிரைவேட் ஜெட் இருக்குதா? இல்ல சூப்பர்மேனு இல்ல ஸ்பைடர்மேனா சார் உடனே பறந்து பறந்து வந்ததுக்கு? சார் அது எல்லாமே பேசி விட்டு நடந்த விஷயம் சார்.
இதுல எதுவுமே வந்து ப்ராப்பரா வந்து நடந்த ஒண்ணு வந்து விஷயம் கிடையாது சார். அப்படி பாத்தீங்கன்னா விஷயம் கலாச்சாரம் குடிச்சு வந்து ஒரு 60 பேர் அன்பில் இறந்து போனாங்களா அழுதாரு, சார்? செந்தில் பாலாஜில ஒரு எமோஷனலா சார் இருந்ததெல்லாம் பாத்தீங்க சார் நீங்க. நான் அதான் சார் நான் கேட்குறேன் சார். இப்போ போனது உயிர், ம். சரிங்களா? அவங்க ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் 60 பேர் விசசாரம் குடிச்சு இறந்து போனாங்க. அப்போ வர அழுகு இப்போ மட்டும் ஏன் சார் வரணும்? அப்போ அழுக வரலையே சார். அப்போ போனது என்ன உயிர் இல்லாமல் என்ன சார்? அப்போ குடிச்சு செத்து போனதுல நம்ம மாடு இல்லை இவங்களா சார்? நாயா செத்து போனது? அப்போயும் மனுஷன் தான் செத்து போனா. அப்போ அழுகலை? அப்போ செத்து போனது மனுஷன் தானே சார்? அப்போ அங்கே குடும்பங்கள்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களா? 60 பேர், இப்போ 38 பேர் சார். அப்போ 60 பேர் சார். அப்போ அழுக வரல? இப்போ இந்த இறந்து போன விஜய் அசிங்கமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே சார். இப்ப திட்டமிட்டு விஜயை வந்து முடக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சார் அது சொல்றீங்க. என்னோட ஒருத்தரோட கருத்து கிடையாது சார். ஒட்டுமொத்த கரூர் மக்களுடைய கருத்து தான் சார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சார், கரூர் மக்களே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் தான் சார். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். யாரும் குழம்பி போயிடல. இவங்க இதை திசை திருப்பி விஜய் அடுத்த எங்க தலைவர் அடுத்த விஷயங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இவங்க பண்ண விஷயம். ஆனா மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதோட தப்பே கிடையாது. செந்தில் பாலாஜியும் டிஎம்கே அரசு செஞ்ச ஒரு கேவலமான காரியம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது தக்க பதில் 2026 தேர்தலில் தெரியும் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.